ஐயா சொல்லுங்க. சிவாய நம்ம. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. என்ன மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆயிரம் போல தெரியுது. போற போக்க பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அரசியல் நிகழ்வுகளை பார்த்தா உங்களுக்கு கருத்து என்ன? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை தலைவராக இல்லைனாலும் அவர் தான் எப்போதும் தலைவர் பிஜேபிக்கு. ஏன்னா வேற எந்த கொம்பனையும் தலைவனா பாஜக தொண்டர்கள், பாஜகவுடைய அனுதாபிகள், வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய விசுவாசிகள் எவனுமே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மற்ற எவனையும் எந்த கொம்பனை வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை தான் இன்றைக்கும் நோட்டா சொன்னதெல்லாம் மீட்டெடுத்தவர் அவர்தான். அதான் சொல்றோம்ல, நோட்டாவுக்கு கீழே தானே இருந்தது கடந்த காலங்களில். அவங்களெல்லாம் மிகைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. 2வது முறையெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த தமிழிசை போன்ற நபர்களுக்கு தலைவராக. இவங்கெல்லாம் என்னத்தை சாதிச்சுட்டாங்கன்னு கொடுத்தாங்க. அண்ணாமலை கட்சி வளர்த்து கொண்டு வந்த மனுஷனை ஓரம் கட்டுனது தப்பு. எடப்பாடியை நம்பி ஓரம் கட்டுனது தப்பு. அது எடப்பாடியை விட இங்க உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் என்னென்ன டெல்லியில போட்டு கொடுத்தாங்களோ அதை வச்சு ஒருவேளை அவரை மீண்டும் தலைவர் பெரும் தூக்குனாங்களான்னு தெரியல. அதனால ஒன்று புரிஞ்சுக்குவாங்க ஐயா, அண்ணாமலை மட்டும் தலைவரா வரலன்னா இந்த பாஜக இன்னைக்கு பேசும் பொருளாவே இருக்காது. ஒரு கட்சியாவே மதிக்க மாட்டானுங்க. தாமரை சேத்துலதான் மலரம்மா, அப்புறம் அது என்ன சாக்கடையில் மலரம்மான்னு கண்டபடி நக்கல் பண்ணுவானுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வாயும் அடைச்சிட்டாரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அண்ணாமலை பத்தி தான் பேசுறாங்க. எந்த ஊடகமாக இருக்கட்டும், அண்ணாமலை பேட்டி கொடுத்தாதான் அது 1 மில்லியன் வியூஸ் போகுது. அப்புறம் இப்படி இந்த மாதிரி அண்ணாமலை இல்லைன்னா தமிழக அரசியல் களமே இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. அதனால நீ தலைவனா அண்ணாமலை தான் எப்போதும் பாஜக தலைவர், தொண்டர்களுக்கு தலைவர் அவர் தான். மற்றபடி பேருக்கு வேணா ஒப்புக்கு தலைமை இவரை தலைவரா அறிவிச்சிருக்கலாம் மொழியா. அவர் எவனும் எந்த கொம்பனையும் எவனும் தலைவரை ஏத்துக்க மாட்டான். அதனால அண்ணாமலை தான் நிரந்தர தலைவர் பிஜேபி, எப்போதும் அவரை தான் ஏத்துக்குவாங்க. அதனால இது இதுதான் எல்லா தொண்டர்களும் இதயத்திலையும் இருக்கக்கூடிய கருத்து. அதுதான் நான் சொல்றேன். வேற என்ன சந்தேகம்? இல்ல, இன்னைக்கு அரசியல் நிகழ்வுல பார்த்தா அப்படித்தான் தெரியுது. போற போக்க பார்த்தா எல்லாரும் அண்ணாமலை தான் விரும்புறாங்க. ஆமாங்க. அதாவது ஒரு பழமொழியே உண்டு, மந்திரி இல்லா வேந்தன், மதகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா சொல்சபை, சுதரில் வாழ்வு, தந்திகள் இல்லா வீணை, இவையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அந்த சுகம் போல் வீணாகுங்கிறான். அது தடை செய்யப்பட்ட அர்த்தம். அந்த செய்யுள்ள அந்த வார்த்தைகள் இருக்கு. அப்படி அதுபோல மந்திரி இல்லா வேந்தன், ஒரு வேந்தன் இருக்க, அரசன் இருக்கான, அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல அறிவுள்ள மந்திரி இருக்கணும் கூட பக்கத்துல. அதே போல ஒரு யுத்தம்னா மதகரி இல்லா சேனைங்கிற, அந்த காலத்துல ஒரு யுத்தம்னா மதம் பிடிச்ச யானை வச்சிருப்பாங்களாம். அந்த யானை தான் அந்த போர்க்களத்தையே துவம்சம் பண்ணுமா. மதம் பிடிச்ச யானை, மதகரி இல்லா சேனைங்கிறான். மதம் பிடிச்ச யானை தான் இந்த போர்க்களத்துல அரசர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும்? பயந்து ஓடாது, கண்ணுல படுறவெல்லாம் துவைச்சு எடுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல ஊழல்வாதிகள் அவன் எல்லாத்தையும் தோலை உரிச்சு துவம்சம் பண்ணி அடிச்சு துவைச்சு தொங்க விட்டு ஓட விடுறது, இந்த மதம் பிடிச்ச யானைகள் ஓட விடுறது அண்ணாமலைஜி மட்டும்தான். அதனால அவர் தான் எப்போதுமே தலைவர். அது அமித்ஷா நயினாரை போட்டிருந்தாலும் கூட அவர் யாருமே தலைவனை ஏத்துக்கல, எவனும் ஏத்துக்க மாட்டான். இப்ப நம்மளாம் பாஜக தொண்டர்கள் தான் ஏத்துக்கிட்டோமா? அதனால என்னைக்குமே அண்ணாமலை தான் பாஜக நிரந்தர தலைவர். இது மக்கள் பாஜக தொண்டர்களுடைய இதயத்தில் இருக்க தலைவன் அண்ணாமலை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நோட்டா தாமரை மலராதுன்னு நானே அன்னைக்கு கை கால மூக்கு முகரம் எல்லாம் முளைச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட நீக்கிட்டாரு. அதான் ஒரு வேதனை. ஆனா என்ன இருந்தாலும் அண்ணாமலைஜிக்கு செஞ்சது துரோகம், பச்சை துரோகம். எடப்பாடியை நம்பி அண்ணாமலைஜியை பல தலைவர் பதவி தூக்குனது அமித்ஷா செய்த மிகப்பெரிய துரோகம். தொண்டர்களுடைய அத்தனை கோடி தொண்டர்களுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அண்ணாமலை பின்னாடி, அவங்களுடைய மனசெல்லாம் காயப்படுத்திட்டாரு. அது என்னைக்குனாலும் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால மத்திய தலைமை சரியான முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. உழைக்கிறவனுக்கு பதவியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா வாயில ஜவடாலு, அப்புறம் பணம் இருக்கிறவன் பொருள் இருக்கிறவனுக்கு பதவியை கொடுத்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் இன்னும் பெரிய வாரிசு அரசியல் ஆகி போச்சு பிஜேபியில. இன்னைக்கெல்லாம் வெறும் திராவிட அரசியல் மாதிரி உள்ள பூந்துட்டானுங்க அண்ணாமலை இல்லாததுனால. எவன்லாம் உள்ள வரானே தெரியல. நேத்து காலையில வந்தவெல்லாம் பிஜேபிக்கு அவனுக்கு சம்மதம் கிடையாது. பிஜேபி சித்தாந்தமே தெரியாது. அவன்லாம் அதனால அவன்லாம் ரோட்ல தான் கிடக்கான். அவனுக்குலாம் என்ன பதில்? அதெல்லாம் கடந்த காலங்கள்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அண்ணாமலைஜி வந்திருக்காரு. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி நான் 52 மேடைகள் போய் பேசி இருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்கையும். செருப்படி வாங்கியிருக்கோம், மேடையில அடி வாங்கின நாள் உண்டு. அப்புறம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்துல பேசும்போது மற்ற கட்சிக்காரங்க அடிச்சதெல்லாம் இருக்கு. மற்ற கட்சிக்காரங்க தாக்குனது இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு காலங்கள்ல.
இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நிலை இல்லை. இன்னைக்கு சிங்கம் மாதிரி கட்சியை வச்சிருக்காரு. அதையும் சொதப்பியிருக்கானுவன். சரி விடுங்க, யார் எப்படி போனா என்ன, நம்ம அப்பா சிவனை பார்ப்போம். அதனால என்னைக்குமே அண்ணாமலைக்கு தான் தலைவர். ஓம் நம சிவாய. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். அன்பு உள்ளங்களே, தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே ஒரு சிவாலய திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. இந்த இடம் அதாவது சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது. ஒரு காடு, சாலை வசதி கூட கிடையாது. இந்த இடத்துல ஒரு மண் பாதை தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு திருப்பணி நடைபெற்றிருக்குது. காரணம், இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊர் இருந்ததாக சொல்லப்படுது. தற்போது ஊருங்கிற சுவடே இல்லை. ஆனால் சுவாமியுடைய திருமேனி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்தர் பயன்படுத்திய வாசி தண்டம், அந்த சித்த மகா புருஷன் எழுதிய அந்த திரு ஓலைச்சுவடியானதும் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. மக்களே, இந்த இடத்துல இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். இப்போ உபபீடத்தோடு நிற்கிது. எங்களால் பொருளாதாரம் இல்லாதனால மேற்கொண்டு பணி தொடர முடியலை. நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக அந்த திருப்பணி நடக்கும். முடிந்த அளவு இந்த வீடியோவை ஒரு 2 அன்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடிய ஒருத்தர் மனம் சின்ன உதவி செஞ்சாலும் நாங்கள் அந்த திருப்பணி தொடங்கிடுவோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். உங்கள் வம்சம் 7 தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு நோய் நொடியில்லாது இருந்து நீங்கள் வாழ்வீங்க. இது நான் சொல்லலை, எம்பெருமான் அப்பன் சொன்ன வார்த்தை. வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுமேல் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். வண்ணமாய் நீதம் 3 வரம்பணு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். எல்லாமல் அப்பன் ஈசனர்களால் மக்களே நீங்கள் இன்புற்று வாழ்வீர்களாக. இந்த வீடியோ அன்பர்களுக்கு கொஞ்சம் பகிருங்கள். 2 குழுவிலாவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிவாலய திருப்பணி விரைவில் பணி முடிந்துவிடும். உங்களுக்கு இந்த பணி முடிந்ததும் தாங்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள கண்டிப்பாக தங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் உறவுகளே. அதாவது சிவ கைங்கரியம் என்பது கோடி புண்ணியம். அதாவது ஒரு செங்கல் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தாலே அவ்வளோ புண்ணிய பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொல்லலை, பரம்பொருள் அப்பனே சொல்கிறான். மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இதை நான் சொல்லலை, அப்பா பரம்பொருள் சொல்கிறான். 14 உலகங்கள் இருக்குது. மனிதனுடைய ஆத்மா அழியாது, உடல் அழியும். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ பவிசு இருக்குது. அவ்வளவு செல்வத்தை இறைவன் அவ்வளோ ஒரு சுகபோகத்தை கொடுக்குறான். ஆனால் மோட்சம் தேடுற பிள்ளைகளுக்கு மோட்சத்தையும் கொடுக்குறான். அதுதான் சாமி சொன்னா, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. அதாவது மோட்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்கும் அடைக்கலும் சிவன் ஈசன் தான், நம்ம அப்பன் சிவபெருமான் தான். அதே போல் நரகத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கும் அவனுக்கு சிவபெருமான் தான் அடைக்கலாம். ஏன்னா அவன் அங்கே நரகத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் உழலக்கூடிய அந்த ஆத்மா சிவசிவா அரகரா சிவசிவான்னு சொல்லிட்டா போதும், அது நரகத்தொட்டு மீண்டு வந்துடும். அவ்வளோ சக்தி நம்முடைய அப்பன் பரம்பொருள் நாமத்துக்கு இருக்கிறது. அவனுடைய இந்த சிவாலய திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. முடிஞ்சால் சின்ன உதவி போதும், நீங்கள் பெரிய உதவியும் இல்லை. உங்களால் முடிஞ்சால் ₹1 தந்தாலும் மனமும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்கள் நம்பர் ஜிபே நம்பர் 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் உதவலாம். ஜிபே இருக்குது, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் எல்லாம் இதான். எந்த சந்தேகனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறோம் உறவுகளே. அதாவது ஈசன் உலகமே 14 உலகங்களுக்கும் அப்பன் தான், அவன் தான் அடைக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய தர்ம யுகத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்களாகிய நல்லவர்களை உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேங்கிறான். நான் சொல்லலை, சுவாமி சொல்கிறான். அதனால் சாமியாக தான் சொல்லுவார், என்னையே கனியாவண்ணம் ஏழையாக இருந்த சான்றோர் தன்னையே பழித்துறலாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோர் கொடுப்பேன் மேல் போச்சு தானேங்க. சான்றோர்களை சாதுகளை உங்களுக்கு மேல் போயிடுச்சு, நித்திய வீடாகிய வீடு உங்களுக்கு மேல் வீடு கிடைக்கும். ஆனால் உங்களை சோதிக்கிற, உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற, உங்களை கெடுக்கிற, உங்களுக்கு துன்பம் கொடுக்குற அந்த படுபாவிகளை நான் தண்டிப்பேங்கிறேன், நரகத்தில் தள்ளுவேங்கிறேன் சிவபெருமான். அதனால் நீங்கள் எப்பொழுதும் இன்புற்று வாழ்வீர்களாக. நான் சொல்லலை, அப்பன் சொல்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் அக்கால் நீராளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. பேசறிய தெய்வார்
பெற்ற மக்கள் தான் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தி நீர் வாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி மெய்வாழ நல்லோரும் வாழ நவீன்போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் இகத்திலும் பரத்திலும் இன்புற்று வாழ்வீர்களாக. தர்மயுக வாழ்வு தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தங்களுடைய ஆத்மா உய்வடையும். இகத்திலும் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் இன்பத்துடன் இருந்து நோய் நொடியில்லாது இருந்து சுகம் பெற்று வாழ்வீர்களாக. நான் சொல்லலை, அப்பன் ஈசன் சொல்கிறான். பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோவை 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உபபீடத்தோடு நிற்கிது. கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடம் கைக்கூலி இல்லை, பணம் இல்லை. சிறிய உதவி முடிந்தால் செய்யலாம். இல்லையா 2 பேருக்கு பகிருங்க. உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். நம சிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.